இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடிவரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆம், இயேசு கிறிஸ்து பிறந்தது நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் பிறந்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதேபோல நம்மோடு கூட வாசம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் வந்த பிரிவினையை போக்கி தேவனோடு ஒப்புரவாக்கி சமாதானத்தை ஏற்படுத்தி பாவ மன்னிப்பை கொடுத்து தேவனே நமக்குள் வாசம் செய்ய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதை பற்றி வசனங்களை பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1:14. இயேசு சொன்னார், இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20. இயேசு சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:16. இயேசு சொன்னார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். யோவான் 14:23. இதோ, வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறாரென்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16-17. இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் அவர் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவரை இருதயத்தில் அழைத்து திரித்துவதேவனாய் நம்மோடு வாசம் செய்ய இடம் கொடுப்போம்.